ஆச்சு நம்ம பட்டுப்புழு வீடியோ போட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ காட்டுக்குள்ளேயே வந்துட்டு தலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்களா. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே வளரட்டும் அப்படிங்கிறதுக்காக விட்டுருக்கோம். நீ அடுத்த பேட்ச் வந்ததுக்கப்புறம் நம்ம லைன் பை நாள் டே 1லேருந்து டே 24 வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க. நீ அடுத்த பேட்ச் வந்தோடனே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டுறேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம செரிகல்ச்சர் ஃபார்மிங், அதாவது நம்ம பட்டுப்புழு ஷெட்டை வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லி தாங்க வந்தாச்சு. நம்ம வந்துட்டு எவ்வளோ ரேக் வச்சுருக்கோம், நம்மளோட வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரக்கட்டையாக இருமா அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோவில் வந்து நம்ம எல்லாமே சொல்ல போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் என்னங்கிறது புரியும். சில பேர் வந்துட்டு என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே காட்டுங்க சிஸ்டர், இந்த மாதிரி ஷீட் போட்டிருக்கீங்களே உங்களுக்கு வந்துட்டு ஹீட் இருக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களோட கொஸ்டினுக்கு எல்லாமே இதில் ஆன்சர் இருக்குங்க. மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷெட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது என்ட்ரன்ஸுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் தலையெல்லாம் இப்போ வந்து அறுத்துட்டு வந்து போடுற கொஞ்சம் கேப் விட்டுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த இரும்பு பைப் பார்த்துட்டிங்கன்னா 2 இன்ச் பைப்புங்க, 12 அடி நீளம். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஷெட்டு போட்டு தான் இதுக்கு கால் நட்டி தான் இதுக்கு எல்லாமே போட்டிருக்குறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாட்டுச்சாலையில் இந்த ரேக்குங்க, அதை பார்த்திங்கன்னா தொட்டாவே நல்லா ஆடிட்டு தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலுங்க. ஜன்னலோடது பார்த்திங்கன்னா 3x 3ங்க. மொத்தம் வந்துட்டு 4 ஜன்னல் இருக்கும் ஒரு சைடு, இன்னொரு சைடு 4 ஜன்னல் அந்த மாதிரி இருக்கும். மொத்தம் 8 ஜன்னல். அது போக பார்த்துட்டிங்கன்னா மேலேயுமே கோம்பாக்கிட்ட ஒரு 2 ஜன்னல் இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் ஜன்னலுக்கு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அந்த வலை அடிச்சு விட்ருப்போம். வலையுமே அடிச்சு விட்டு ஸ்க்ரீனுமே போட்டுட்ருவோம். நான் இன்னொரு ஜன்னல் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதுதான் கோம்பக்கிட்ட இருக்கிற ஜன்னல். இந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா 2க்கு 2ங்க. ஸோ அதுக்குமே வந்துட்டு நாங்கள் ஸ்க்ரீன் தான் போட்டுட்ருப்போம். ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கு ஹீட்டு செட்டு ரொம்பவே ஹீட்டாக இருக்குது அப்படின்னா தான் நாங்கள் அதையுமே ஓப்பன் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லா ஜன்னலுக்குமே நாங்கள் வலை எல்லாமே போட்டுருவோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய மல்பெரி செடியுமே வந்து பட்டுப்பூச்சி செடி சுற்றி போட்டிருக்கோம். இந்த பைப் ஒன்று இங்கே எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டு கழுவும் போது பார்த்திங்கன்னா இங்கே தான் ஓஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செட்டெலாம் கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பைக் வந்து இங்கே வச்சுருக்கோம். இந்த டப்பா பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் லீக் ஆகும். ஸோ அதனால் அந்த டப்பா வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இன்னொரு டோருங்க. இது எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வாஸ்து பிரகாரம் வச்சதுங்களாமா. ஃப்ரண்ட்டில் இருக்கிற டோர் வந்துட்டு அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ இது இருந்தாலும் இங்கே வாஸ்துப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம். இதோட நிலவு பார்த்துட்டிங்கன்னா ஆங்கில நிலவு தாங்க. ஆங்கில நிலவு இது பண்ணி அதுக்கப்புறம் கதவுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தகரம் மாதிரி போட்டு அந்த மாதிரி டோர் தான். அதுக்கப்புறம் பட்டுப்பூச்சி செட்டுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி இருக்குது. இந்த தொட்டி பார்த்திங்கன்னா இந்த அஸ்ட்ரா செரிப்பிட்டு அந்த மாதிரி ஏதாவது மருந்தெல்லாம் போட்டு கலக்கி செட்டு க்ளீன் பண்ணும்போது அடிச்சு விட்டுக்கலாம். நம்ம அதில் வந்து பைப் ஜாயின் பண்ணி விட்டு. பட் ஆனால் இப்போ வந்து நம்ம அதை எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நம்ம ஸ்ப்ரேயரில் தான் அடிச்சு விட்டுருக்கிறது. அதுக்கு